திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 400 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 17. திருவாசகத்தின் பெருமைகளை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். ஸ்ரீ தாயுமான சுவாமிகளை பெரிதும் கவர்ந்த திருவாசகப் பாடல் கோயில் திருப்பதிகத்தில் உள்ள 7வது திருப்பாடல். இன்றெனக் கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலார் பிறிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றா திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யாருன்னை அறியகிற்பாரே என்ற இந்த திருப்பாடலில் இருக்கின்ற நினைப்பற நினைந்தேன் என்னும் அரிய சொற்றொடர் ஸ்ரீ தாயுமான சுவாமிகளை மிகவும் கவர்ந்திருக்கின்றது. நினைப்பற நினைத்தல் என்பது தத்போதம் கெட்டு சிவபோத அனுபூதி பெறும்போது உள்ளும் புறமும் இறைவனை அன்றி வேறு ஒன்றும் காணாது வேறொரு நினைப்பும் இல்லாமல் இருக்கும் நிலையில் மறந்து பின் நினைத்தல் இன்றி எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கின்ற நிலை என்று உரையாசிரியர்கள் விளக்குகின்றார்கள். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் தன்மையே தத்துவங்கள் எல்லாவற்றையும் களைந்து சென்று ஆன்மா இறைவனிடம் கலந்து ஏகனாகி நிற்கின்ற நிலைமை. அதனை அப்படியே ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் பாடி அருளியிருக்கின்றார்கள். நினைப்பறவே தான் நினைந்தேன் என்றிலை நாடி அனைத்துமாம் அப்பொருளில் ஆளுநாள் என்னாளோ என்றும் சென்று சென்றே அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாகி நின்றுவிடும் என்ற நெறி நிற்கும் நாள் என்னாளோ என்றும் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். தேயும் தொறும் தொறும் இன்பம் தரும் சந்து ஆயும் தொறும் தொறும் இன்பம் தரும் கலை ஆங்கறிவு மாயும் தொறும் தொறும் இன்பம் தரும் வள்ளல் வார்கழல்கள் என்று கவிராட்சச ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் திரு தணிகை புராணத்திலே அருளியிருப்பார். ஸ்ரீ தாயுமான சுவாமிகளை கவர்ந்த மற்றொரு பாடல் திருவெம்பாவையிலே வருகின்ற முதல் பாடல். ஆதி அந்தமில்லா அரிய பரஞ்சோதி என்ற நீதிமொழி கண்டு அதுவாய் நிற்குநாள் என்னாளோ என்று அதனை அப்படியே எடுத்து ஆண்டு இருப்பார். ஆதிபகவன் முதற்றே உலகு என்பதற்கேற்ப இறைவன் ஆதி அந்தமில்லா பரம்பொருள். உயிர்கள் இறைவனால் கொடுக்கப்படும் தேகத்தை பெற்று பின் அதனை விட்டும் இருக்கும் தன்மை உள்ளவை. இறைவன் ஆதியந்தமில்லாது அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கமர நிறைந்திருக்கும் அரிய பெரிய ஒளி பிழம்பு அலகில் சோதியன் கேளில் பரஞ்சோதி மலநீக்கம் பெறாத உயிர்களுக்கு அரியவன் மெய்ஞானியர் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்ற பேரொளி அந்த அரிய பரஞ்சோதியில் கலந்து ஏகனாகி நிற்கும் நாள் என்னாளோ என்று பாடுகின்றார் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். திருவாசகம் சிவபுராணத்திலே வருகின்ற இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற சொற்றொடர் இதை படித்து உருகாத உள்ளங்களே இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதில் கருங்கல் மனமும் கரைந்து உருக கண்கள் தொடு மணற்கேணியர் சுரந்து நீர்பாய மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர்ப்பு எய்தி அன்பராகுனர் அன்றி மண்பதை உலகின் மற்றையர் இலரே என்றார் சிவபிரகாச சுவாமிகள். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளையும் அடிகள் பெருமான் அருளிய திருவாசகத்தையும் போற்றி புகழ்ந்த அருளாளர்கள் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர், கச்சியப்ப சிவாச்சாரியார், அதிவீர ராம பாண்டியர், காளிங்க புலவர், நிரம்பாழகிய தேசிகர், சைவ எல்லப்ப நாவலர், வைத்தியநாத தேசிகர், திரிகூடராசப்ப கவிராயர், சிவஞான முனிவர், கச்சியப்ப முனிவர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, தாண்டவராய சுவாமிகள், கடவுள்மா முனிவர் முதலான எண்ணற்ற அருளாளர்கள். ஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்களை பெரிதும் கவர்ந்த பாடல் புணர்ச்சி பத்தின் 4வது பாடல் என்று அறிகின்றோம். அல்லி கமலத்து அயனும் மாலும் அல்லாத அவரும் அமரர் கோனும் சொல்லிப் பரவு நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புல்லிப் புணர்வதென்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே என்பது அந்த திருப்பாடல். மகாமகோபாத்தியாய உவே சாமிநாத ஐயர் அவர்கள் பிணக்கில்லாத பெருந்துறை பெருமானுன் நாமங்கள் பேசுவார் கிணக்கில்லாததோர் இன்பமேவருந் துன்பமே துடை தெம்பிரான் நுணக்கில்லாததோ வித்து மேல்விளை யாமல் என் வினை ஒத்தபின்
கணக்கிலாத் திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று தொடங்கும் திருக்கழுக்குன்ற பதிகத்தை பாடியும் கேட்டும் இறைவனடி எய்தினார் என்பது வரலாறு. திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக திருவாசகமும் திருக்கோவையாரும் எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானால் தொகுக்கப்பட்டது. ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் திருமுறை கண்ட புராணத்தில் இதனை அறிவிக்கின்றார். 26வது திருப்பாடலில் அருள் திருவாசகம் என்று ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் அருளுகின்றார். எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் திருமுறைகளை 11ஆக தொகுத்தார். ஏனென்றால் பஞ்சபிரம்ம மந்திரங்கள் 5, ஷடங்க மந்திரங்கள் 6 ஆக மொத்தம் மந்திரங்கள் 11. எனவே திருமுறைகளை 11 என்று தொகுத்தார். அந்த வகையில் பஞ்சபிரம்ம மந்திரங்களும் முதல் 5 திருமுறைகளாக அமைய அடுத்த 6 திருமுறைகள் ஷடங்க மந்திரங்கள். அதிலே 8வது திருமுறையாக இருக்கின்ற திருவாசகம் அது ஷிகா மந்திரமாக திகழ்கின்றது. திருவாசகம் இது நூலின் நாமம். திரு வாசகம் என்று இதனை பிரித்து கொண்டு வாசகம் என்பதற்கு சொல் என்று பொருள், சொல் என்று அர்த்தம். வாக்கு, வாசகம், வார்த்தை என்றெல்லாம் இது வழங்கப்படுகின்றது. திருவாசகம் என்பதிலே இருக்கின்ற வாசகம் என்ற சொல் அது சொல்லை உணர்த்தவில்லை, திருவாசகம் என்கின்ற நூலை உணர்த்துகின்றது. திருவாசகத்திலே இருக்கின்ற வாசகம் என்பதற்கு அது சொல் என்பதை நேரடி அர்த்தமாக கொண்டாலும் அது இங்கே சொற்களால் ஆகிய தொடரை உணர்த்தி, தொடர்களால் ஆன பாடல்களை உணர்த்தி, அந்த பாடல்களால் ஆன பதிகங்களை உணர்த்தி, அந்த பதிகங்களால் ஆன திருவாசகம் என்ற நூலை உணர்த்துகின்றது. இனி திருவாசகம் என்பதிலே இருக்கின்ற திரு என்பது செல்வம். இது உலகியல் செல்வத்தை குறிக்கவில்லை, இது சென்றடையாத திரு என்கின்ற முக்தி திருவை குறிக்கின்றது. முக்தி திரு என்பது அள்ள அள்ள குறையாத செல்வம், ஆனந்தம், சிவானந்தமாகிய பெருஞ்செல்வம். எனவே திருவாசகம் என்பதற்கு சிவானந்தமாகிய பெருஞ்செல்வத்தை தரும் வாசகம் என்று பொருள். அப்படியென்றால் சிவானந்தமாகிய செல்வத்தை தருவது நூலா சொல்லா என்று பார்த்தால் பொதுவாக பார்த்தால் நூல் என்று தோன்றும். ஆனால் சிறப்பாக இது எதை குறிக்கும் என்றால் சொல்லை குறிக்கின்றது. சிவானந்தமாகிய செல்வத்தை தருவது திருவாசகம் என்ற நூலிலே இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லும். எனவே திரு என்பது வாசகத்திற்கு அடைமொழி, அது நூலுக்கு ஆகி வருகின்றது. எனவே சிவானந்தமாகிய செல்வத்தை தருவது திருவாசகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் ஆகும். எனவே திருவாசகத்தின் ஒரு சொல், ஒவ்வொரு சொல்லும் சிவானந்தமாகிய செல்வத்தை தரும் என்பது பொருள். எனவே திருவாசகம் என்பதிலே இருக்கின்ற திரு என்பது வாசகம் என்பதற்கு அடைமொழி. இது ஆகுபெயர் அல்ல, இது அன்மொழித் தொகை என்று ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் அருளுவார். இனி திருவாசகம், திருவாய்மொழி என்பன உண்மையான் நோக்குவார்க்கு அன்மொழித் தொகை ஆவனவன்றி ஆகுபெயர் ஆகாமையும் உணர்க என்று ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளுவார். எனவே திரு என்ற அடைமொழியுடன் கூடிய வாசகம் என்பதனை பொதுவாக நோக்குகின்ற நோக்கம் என்பது ஒன்று, உண்மையாய் நோக்குகின்ற நோக்கம் என்பது ஒன்று. இது ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவருக்கே உரிய தனித்த அருள் வழக்கம். எந்த ஒன்றையும் விளக்கும் போது பொதுவாக என்று விளக்கிவிட்டு அதன் பின்னர் சிறப்பாக என்று விளக்குவார். எனவே திருவாசகம் என்பதை பொதுவாக நோக்குகின்ற நோக்கத்தில் அது நூலுக்கு ஆகி வருகின்ற ஆகுபெயர் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையாய் சிறப்பாய் நோக்குகின்ற நோக்கத்தில் அதை அன்மொழித் தொகையாக ஆக்கி அது திருவாசகம் என்ற நூலில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் உணர்த்தி நிற்கின்றது. ஒவ்வொரு சொல்லுக்கும் திரு என்பது அடைமொழியாக சென்று சேர்கின்றது. ஆகுபெயர், அன்மொழித் தொகை என்று இந்த இலக்கண குறிப்பை வைத்து திருவாசகத்தின் பெருமையை இவ்வாறு விளக்குகின்றார் ஸ்ரீமத் முனிவர் பெருமான். ஆகுபெயர் என்றால் சிவானந்த செல்வத்தை தருவது இந்த நூல் என்று பொருளாகும். அப்படியென்றால் இந்த நூலிலே எத்தனையோ சொற்கள் இருக்கின்றன. இந்த நூலில் இருக்கின்ற சொற்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சிவானந்தம் என்கின்ற முக்தி செல்வத்தை தரும் என்று பொருள் தரும். எப்போது என்றால் இதனை ஆகுபெயர் என்று எடுத்துக்கொண்டால். ஆனால் இது அன்மொழித் தொகை என்று முனிவர் பெருமான் விளக்குகின்றார். அப்படியென்றால் இந்த நூலில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் சிவானந்த செல்வத்தை தருகின்றது என்று பொருள் வருகின்றது. சிவானந்தத்தை எப்படி தரும் என்றால் ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானே அருளுகின்றார்.
வாக்கு உந்தன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று. இந்த வார்த்தை, வாக்கு என்பதை சிவபெருமானை புகழ்வதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் உணர்த்துகின்றார். வாக்கு உந்தன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று. வெறுமனே வார்த்தை என்று சொல்லாமல் மணிவார்த்தை என்று மணி என்ற அடைமொழியோடு சேர்த்து அருளுகின்றார். மணி என்பது இங்கே அது மாணிக்க மணியை குறிக்கும். மாணிக்க மணி என்பது சிவபெருமானை குறிக்கும். ஸ்பட்டிகம் என்பது ஆன்மாவை குறிக்கும். சிவமாகிய மாணிக்க மணி சிவப்பு ஒளி தரும் மணி. ஆன்மாவோ ஸ்பட்டிகம். எதில் சார்கின்றதோ அந்த ஒளியை பெற்று இருக்கும் இந்த ஸ்பட்டிகம். இது சிவம் என்கின்ற மாணிக்க மணியை ஆன்மா என்கின்ற ஸ்பட்டிகம் சாரும்போது மற்றைய நிறங்களை விலக்கி மாணிக்க மணியின் ஒளியை இந்த ஸ்பட்டிகம் பெறுகின்றது. சிகரம் மாணிக்க மணியின் நிறத்தை ஸ்பட்டிகத்திற்கு கொடுத்து இந்த ஸ்பட்டிகத்தையும் சிவப்பாக ஆக்குகின்றது. அதாவது அந்த சிவம், மாணிக்கம் மணி போன்று இருக்கின்ற சிவம் ஸ்பட்டிகம் போன்று இருக்கின்ற ஆன்மாவை தன்வயப்படுத்தி தன்னுடைய சிவப்பு நிற ஒளியை ஸ்பட்டிகத்திற்கு கொடுக்கின்றது என்றார். சிவபரம்பொருள் சிவமாம் தன்மையினை தன்னை சார்ந்த ஆன்மாவிற்கு அருளுகின்றது என்பது பொருள். அதை செய்வதுதான் திருவாசகம். ஆன்மாவை சிவமாக ஆக்குவது, சிவமாம் தன்மை அடையச் செய்வது திருவாசகம். ஆன்மா சிவமாம் தன்மையை அடைகின்றது என்றால் பிறப்பு இல்லாத இறப்பு இல்லாத தன்மை, அதோடு சிவானந்தத்தினை இறைவன் ஊட்ட அதை அனுபவிக்கின்ற அந்த முக்தி நிலைமை. இதைத்தான் திருவாசகம் ஆன்மாக்களுக்கு உபகரிக்கின்றது. இதுவே மகாவாக்கிய பொருளாக இருக்கின்றது. இதுவே ஸ்ரீபஞ்சாட்சரத்தின் பொருளாக இருக்கின்றது. இதுவே பிரணவத்தின் பொருளாக இருக்கின்றது. இதுவே பஞ்சாட்சரமும் ஏகாட்சரமாகின்ற பொருள். எனவே சிவபெருமானை பற்றிய வார்த்தைகளையெல்லாம் மணிவார்த்தைகள் என்று குறிப்பிடுகின்றார். அந்த மணிவார்த்தையை அருளியவர் நம் மாணிக்கவாசக சுவாமிகள். அவருடைய வாக்கு மணி வாக்கு. எனவே திரு என்கின்ற அடைமொழி முதலிலே திருவாசகம் என்ற நூலுக்கு சென்று சேர்ந்து, திருவாசகத்திலே இருக்கின்ற பதிகங்களுக்கு சென்று சேர்ந்து, ஒவ்வொரு பதிகத்திலும் இருக்கின்ற பாடல்களுக்கு சென்று சேர்ந்து, ஒவ்வொரு பாடலிலும் இருக்கின்ற தொடர்களுக்கு சென்று சேர்ந்து, ஒவ்வொரு தொடர்களிலும் இருக்கின்ற சொற்களுக்கு சென்று சேர்ந்து, திருவாசகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் திரு என்கின்ற அடைமொழி சென்று சேர்கின்றது என்றால், திருவாசகத்திலே இருக்கின்ற ஒரு பதிகம் அல்ல, ஒரு பாடல் அல்ல, ஒரு சொற்றொடர் அல்ல, ஒரு சொல் போதும் அது ஆன்மாவை சிவமாம் தன்மையை அடையச் செய்துவிடும். பசுத்துவம் என்ற தன்மையை மாற்றி சிவத்துவம் என்ற தன்மையை கொடுக்கக்கூடியது. எனவே வாக்கு உந்தன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அந்த மணி வார்த்தையை பாடுவதால் நம் பெருமானுக்கு மணிவாசக பெருமான் என்று திருநாமம். இந்த வார்த்தையின் லட்சியமாக இருப்பவர் சிவபெருமான். நாம் பேசுகின்ற வார்த்தைகளின் பொருளாக இருப்பவர் சிவபெருமான். நாம் பேசுகின்ற வார்த்தையின் பொருளாக இருக்க வேண்டியவர் சிவபெருமான். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து என்பது திருவாசகத்திலே பண்டாய நான்மறை 7வது திருப்பாடு. பிறவி நீங்குவதற்கு நல்ல மருந்தான பெருமானின் திருவடிகளை என் உள்ளத்தே கொண்டேன். பேசப்படும் பொருள் அனைத்துக்கும் குறிக்கோள் ஆனவன் அவன். பேச்சினை கடந்த மாசிலா மணியாகிய அப்பெருமானின் மாணிக்க மணி போலும் உபதேச வார்த்தையை பேசி திருப்பெருந்துறையே என்று கூறி என் பிறவி நோயை வேறறுத்தேன் என்று அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். வாசகம் என்பது சொல், வாச்சியம் என்பது பொருள். திருவாசகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் வாச்சியமாக, வியங்கியமாக, இலக்கணையாக அது சிவபெருமானையே குறிக்கின்றது. எனவே பெருந்துறை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம். அதற்கு வாச்சியம் தூசகல் அல்குல் வேய்தோள் இடத்தேவனே என்று அருளுகின்றார் சிவப்பிரகாசர். அத்தகைய மணிவார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து தொடராக, தொடர்கள் சேர்ந்து பாடலாக இத்திருவாசகம் எம்பெருமான் புகழை பாடுகின்ற அருள் பணுவலாக ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளால் அருளப்பட்டிருக்கின்றது. இதனை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கூறியதற்கு ஏற்ப வாசகத்தின் வாச்சிய பொருளாக இருக்கின்ற எம்பெருமானே இப்பணுவலின் பொருள் என்று உணர்ந்து
அதனை பாடுபவர்கள் சிவபுரத்திலே சிவனடி கீழ் இருப்பார்கள் என்று அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். இத்தகைய திருவாசகம் என்னும் திருப்பாடல்களை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தாம் விரும்பி ஆசைப்பட்டு பாடினார் என்றால் எம்பெருமானும் அதனை ஆசைப்பட்டு இந்த பாடல்களை திருவாசகத்தை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளையே பாடச் சொல்லி கேட்டுக்கொண்டார். மறுபடியும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாட அதனை கேட்டு எம்பெருமானார் இறைவனார் தம் திருக்கரங்களாலே திருவாசகம் திருக்கோவையாரை எழுதி அருளியுள்ளார். இலக்கண கொத்து சுவாமிநாத தேசிகர் அருளுகின்றார். மாணிக்கவாசகர் அறிவால் சிவனே என்பது திண்ணம். அன்றியும் அழகிய திருச்சிற்றம்பலம் உடையார் சிதம்பரம் நடராஜ பெருமான் அவர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் வாக்கிலே கலந்து இறந்து அருமை திருக்கையால் திருவாசகத்தை எழுதினார். அப்பெருமையை நோக்காது சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சங்கப்பாட்டு, கொங்குவேள் மாக்கதை முதலியவற்றோடு சேர்த்து செய்யுள்களோடு ஒன்று ஆக்குகின்றார்கள். நன்னூல், சின்னூல், அகப்பொருள், காரிகை, அலங்கார முதலிய இலக்கணங்களையும் 10 பாட்டு, 8 தொகை, 14 கணக்கு முதலிய இலக்கியங்களையும் ஒரு பொருளாக எண்ணி வாழ்நாள் வீழ்நாளாக கழிக்கின்றார்கள் சிலர். அவர் இவைகள் இருக்கவே, அதாவது தேவாரம் திருவாசகங்கள் எல்லாம் இருக்க சங்க இலக்கியம் காப்பியங்களை விரும்புதல் எப்படி என்றால், பார்க்கடலுள் பிறந்து அதனுள் வாழும் மீன்கள் அந்த பாலை விரும்பாது வேறு பலவற்றை விரும்புதல் போல என்று திருவாசகம், தேவாரம் இவற்றின் பெருமைகளை இவ்வாறு நமக்கு எடுத்து காட்டுகின்றார் இலக்கண கொத்து சுவாமிநாத தேசிகர் அவர்கள். திருவாசகம் என்பதின் திருவருள் விநியோகம் அருளிச் செய்ய புகுகின்றது. திரு என்பது அருள், வாசகமாவது அதன் வாக்கு. அருள் வாக்கு ஆவன வேத ஆகமங்கள். சிவவாக்கியமாக இருந்தாலும் இவ்வாக்கினது பெருமை அவைகளின் பயனாகவே இருக்கும். அத்திருவாசகத்தில் சுத்தான்மாக்கள் அனுபவ முறைகளெல்லாம் விளங்கச் சொல்லும் இடத்து சில துறைகளாகவும் பிரிவு வருத்தங்களாகவும் பெற்ற மகிழ்ச்சிகளாகவும் பெறவேண்டிய வரங்களாகவும் இன்பம் எக்காலத்திலும் உள்ளத்தில் விளங்கும் பொருட்டாகவும் இருக்கும். இன்னும் அவை பரமசிவனது பெரும் கருணையையும் ஆன்மாக்கள் சுதந்திர ஹீனமும் அடிமை இயல்பும் பிரியாத நிஷ்டையும் அனுபவம் வந்த வழி தெரியாமையும் சும்மா இருப்பதுவும் முப்பொருளும் நிற்கும் நிலைமையும் பசுபாசங்கள் நீங்கும் தன்மையையும் 12 சிவஞான போத கருத்தும் உண்மை சரியை கிரியை யோக ஞான பணியும் வேதாந்த அத்வைத நிலையும் சுத்த சைவ சித்தாந்த சிவாகமாந்த சிறப்பும் புராணாந்த பாராட்டும் உருகி உடைதலே உண்மை என்பதுவும் அன்பின் முதிர்ச்சியும் பார் முழுவதும் பரபிரம்ம சந்நிதியாம் என்பது அருளியமையை திருவாசகத்திலே நாம் காண்கின்றோம். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.